அன்பான ரிஷபராசி நேயர்களே, இந்த வாழ்க்கையில் தன்னுடைய வியர்வை துளிகளை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய உழைப்பால் சிறந்த ராசி எது அப்படின்னா அது ரிஷபராசி தான். நேர்மையானவங்க, நம்பிக்கை நிறைஞ்சவங்க, எதையும் சுருக்கமாக பேசி முடிக்கிறதுல கெட்டிக்காரங்க. ரிஷபராசி ஒரு நில ராசி, மலை மாதிரி அப்படியே இருப்பாங்க. ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டா அதை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாங்க. ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய பாதை எது அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் வெற்றி அடைவாங்க. பணம், சொத்து, வியாபாரம், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு தானாகவே தேடி வரும். பெரும்பாலும் இவங்க ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பாங்க, எதையாவது நிர்வகிச்சுட்டு இருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் எப்போவுமே பேசுவாங்க, பொறுப்பாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. இவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுலபமாக யாரையும் நம்பிட மாட்டாங்க. ஆனால் ஒரு முறை நம்பிட்டாங்கன்னா உயிரே போனாலும் அவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு விசுவாசமானவங்க. இவங்க ஒருத்தரை நேசிக்கிறாங்க அப்படின்னா முழு மனசோடு நேசிப்பாங்க. குடும்பத்து மேலே ரொம்பவே அக்கறை கொண்டவங்க. இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை புதிய ஒரு திருப்பத்தை பார்க்க போகுது. நீங்கள் இது வரைக்கும் சிந்தித்த விஷயங்கள் எப்படி நிறைவேற போகுதோ அப்படின்னு கவலையாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் அதுக்கான கதவுகள் எல்லாம் திறக்க போகுது. சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களோட 6ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இதனால் வேலை சம்பந்தப்பட்ட போட்டிகள், சின்ன சின்ன சவால்கள் எல்லாம் வரலாம். ஆனாலும் ரிஷபராசிக்காரங்க எப்பையும் நிதானம், பொறுமை, பிளான் பண்ணுறது, சமயோஜிதமாக செயல்படுறதுன்னு எப்பையும் கவனமாக இருக்கணும். இதுதான் எப்பவும் உங்களுடைய வெற்றி ரகசியம். அதனால் இந்த சவால்களும் உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பாக மாறும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் எல்லாம் கொடுப்பாங்க. இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு, சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு, தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் இதுவெல்லாம் கிடைக்கும். கூட்டாளிகளோட சின்ன சின்ன வாக்குவாதம் எல்லாம் வரலாம். ஆனால் அதையெல்லாம் அமைதியாக பேசி தீர்த்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களுக்காக தேவையில்லாமல் நீங்கள் செலவு செய்யக்கூடாது. என்ன செலவு செய்கிறதா இருந்தாலும் கணக்கோட செலவு செய்யணும். குடும்பத்துக்காக சில பெரிய பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது அவசியமானதா அப்படின்னு பார்த்து வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் அவங்க எல்லாம் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடப்பாங்க. நிச்சயமாக குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ உடல் சோர்வு ஏற்படும், தூக்கம் குறையிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைக்காக உடலை எப்பவுமே அலட்டிக்க கூடாது. தினமும் கொஞ்ச நேரம் நடக்கணும். சரியான நேரத்துக்கு தண்ணீர் குடிக்கணுங்க. போதுமான அளவுக்கு ஆரோக்கியமான சாப்பாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் நீண்ட நாளுக்கு நல்லா இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் கனவுகள், இன்னொரு பக்கம் கடன். இதுக்கு நடுவில் தான் ரிஷபராசிக்காரங்களுடைய குடும்பம் இருக்குது. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கனவுகளோடு தான் ஆரம்பிக்கிறீங்க. இன்றைக்காவது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு அதிசயம் நிகழ்ந்துடாதா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும். மாத சம்பளம் வந்தால் அந்த மகிழ்ச்சி 2 நாளில் உங்களை விட்டு போயிடும். வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், குடும்ப செலவுகளை சமாளிக்கணும் அப்படின்னு அடுக்கடுக்காக ஓய்வே இல்லாமல் நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. இந்த மாதம் எப்படியாவது சேவிங்ஸ் பண்ணிடணும். ஒய்ஃபுக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கணும், என் பொண்ணுக்கு பர்த்டே வருது நகை வாங்கி கொடுக்கணும், ஒரு கொலுசு வாங்கி கொடுக்கணும், கம்மல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சமாக பணத்தை சேமித்து வச்சுருப்பீங்க. அந்த நேரத்தில் தான் குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடும். நீங்கள் சேமித்து வச்ச பணம் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் கைக்கு எட்டும், வாய்க்கு எட்டாது. இவ்வளவு தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடம் இன்னொரு போர்க்களமாக இருக்கும். அங்கேயும் உங்களுக்கு நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஏனோ லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறனே, இதுக்கான மதிப்பு நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நிஜமாக இல்லைங்க.
உங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டு தான் நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை வச்சு எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், ஒரு ப்ரமோஷன் வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா டார்கெட்டுன்னு சொல்லுவாங்க, மீட்டிங்குன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பாஸ் அடிஷ்னலாக சில பொறுப்புகளையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் ஆஃபீஸ் வேலையை வீட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி எங்கே போனாலும் ஒரே பரபரப்பான சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கே திடீர்னு ஒரு சில சமயங்களில் தோணும், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம மனசு ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் ஓடும். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் எவ்வளவு பாரத்தை வேணுனாலும் தாங்கிக்கிறதுக்கும் உழைக்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு மாடு மாதிரி உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க தாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. தனக்கு பிடிச்சவங்களுக்காக தன்னுடைய ஆசையெல்லாம் தியாகம் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய லட்சியவாதி தாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமை சாபமா அல்லது தலைவிதியா அப்படின்னு கூட தெரியாது. உங்கள் வீட்டிலிருந்தே ஒரு குரல் வரும். உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உங்களுடைய வேலை, வருமானம், என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்க இதையெல்லாம் தெரிஞ்சுமே சில பேர் உங்களை கம்பேர் பண்ணி பேசுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க புதுசாக கார் வாங்கியிருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டு கூட அது மாதிரி தான் ஒரு வண்டி வச்சுருக்காங்க, அவங்க குழந்தைங்கெல்லாம் ஃபாரின் குழந்தைங்க மாதிரி இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கும் ஸ்கூலை மாற்றுங்க, குழந்தைங்க மேலே உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ரிஷபராசி நேயர்களே, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி இப்படித்தான் பேசுவாங்க. அப்படியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு எந்த இடத்துலையும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். இப்போதைக்கு மற்றவங்க கிட்ட நீங்களும் கம்பேர் பண்ணி பேசிடாதீங்க. உங்ககிட்ட பேசுகிறவங்க கிட்ட சொல்லுங்கள், அடுத்த வீட்டு விளக்க பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கிற இருட்டு கூட அழகாக தெரியாது. ரிஷபராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டுமே வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் போதுமான சம்பளம் வரும், ஆனாலும் பத்தாது. ஏன்னா அவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அப்பாவை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு போகணும், இதில் வாங்கின கடனை வேற கட்டணும். இதையெல்லாம் ஒரு மனுஷன் சமாளிக்கணும். பேலன்ஸ் பண்ணி அதுவும் சிரிச்சுக்கிட்டே வாழணும்னா நினச்சி பாருங்கள். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிறது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். நிறைய வரன்கள் வரும், ஆனாலும் செட் ஆகாது. வாழ்க்கையே வெறுத்து போய் உக்காந்துருப்பாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கிட்டு கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் பிறந்ததுக்காகவே இந்த வாழ்க்கையை மற்றவங்களுக்காக கொடுத்துட்ருக்கிறவங்க ரிஷபராசிக்காரங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இவனுக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எத்தனை அடி இருக்குது, எவ்வளவு காயங்கள் இருக்குது, எவ்வளோ அவமானங்கள் பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தான் தெரியும். சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம், மெஷின் மாதிரி என்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு புலம்பிட்டு தன்னோட மனபாரத்தை யார்கிட்டையாவது சொல்லலாம் அப்படின்னு தேடுவீங்க. அந்த நேரத்துலையும் உங்களுக்கு ஒரு வரட்டு கௌரவம் இருக்கும். எங்கே நம்ம கஷ்டத்தை சொன்னால் நம்மளுடைய உண்மையான முகம் தெரிஞ்சிடுமோ, நம்மளுடைய சிச்சுவேஷன் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுமோ, சமுதாயத்தில் நம்ம மதிப்பு குறைஞ்சிடுமோ அப்படின்னு வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறவங்கள விட உங்களோட கஷ்டத்தை கேட்டு ஆனந்தப்படுறவங்க தான் அதிகமான பேர் இருக்காங்க. ரிஷபராசிக்கு சுக்கிரன் அதிபதிங்கிறதுனால காசு பணம் எல்லாமே இருக்கும். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையுடைய குணம் சரி இருக்காது, நிம்மதி இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணணும், வாழ்க்கையே நரகம் மாதிரி இருக்குது அப்படின்னு கண்ணீர் வடிப்பாங்க. அப்பப்பா, ரிஷபராசிக்காரங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் ஆகாதுங்க. உங்களுக்காக நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறப்போகுதுங்க. உங்களோட வாழ்க்கையில் தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கும் ஆறுதலாக பேசுகிறதுக்கும் நல்ல துணையாக இருக்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தங்க வரப்போகிறாங்க. அதுவும் நீங்கள் நினச்ச மாதிரியே, நீங்கள் கேட்ட மாதிரியே ஒருத்தர் திடீர்னு எதையுமே எதிர்பார்க்காம சில விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறார். மற்றவங்க மாதிரி இல்லாமல் உங்களுடைய நன்மைக்காகவே
அவர் உங்கள் கூட இருக்க போகிறாரு. உங்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பார். எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தைரியம் கொடுப்பார். அவங்களுடைய தொடர்பால் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சின்ன பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும். அவங்க மூலமாக நீங்கள் நல்ல சமூக அந்தஸ்து அடைய போகிறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சின்ன முதலீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிஸ்னஸோ, ஆன்லைன் செல்லிங்கோ, டிஜிட்டல் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு பார்ட் டைம் ஒர்க் பார்க்குறது, ஹோம்மேட் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது, மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த வாய்ப்பு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையும் மாறப்போகுதுங்க. அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு உண்மையான பாராட்டு கிடைக்கும். அவங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பனாக இருப்பாங்க, அண்ணனாக இருப்பாங்க, அக்காவாக இருப்பாங்க, நல்ல தோழியாக இருப்பாங்க. சிலருக்கு வழிகாட்டியாகவும், சிலருக்கு ஆசிரியராகவும், ஏன் சிலருக்கு வாழ்க்கை துணையாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் கொடுக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே இனி காணாமல் போக போகுது. நீங்கள் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றைக்குமே நிலச்சி நிற்க போகுது. கடவுளை முழுசாக நம்பி உங்களுடைய பிரார்த்தனைகளை வையுங்க. இதில் முக்கியமாக நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதையும் காலம் கடத்திட்டு இருக்காதீங்க. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் முன்னெடுக்கும்போது தான் உங்களுடைய வெற்றிக்கான பாதை அங்கே தொடங்குது.